Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ சூழ்நிலைகள், பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க, நீ அதையெல்லாம் பார்க்க வேண்டாம், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏசாயா 45:22 நாம் பார்க்கிறோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, எல்லோரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறதா? நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுவார். அவர் அதிலே சொல்லுகிறார், நானே தேவன். ஹல்லேலூயா. இந்த நானே தேவன் என்று சொல்லுகிறவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்கினவர் உங்களுக்காக அவருடைய வல்லமையை அனுப்பி உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால பயப்படாதீங்க இன்னைக்கு. ஏன்னா உங்கள் தாயின் கருவுல நீங்க தோன்றினது முதல், உற்பத்தியான முதல் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன் என்று 46:3 சொல்லுகிறார் ஏசாயாவிலே. அதனால ஏந்தினவர், தாங்கினவர், தாயின் கருவிலே உங்களை வைத்து அதிலே ஏந்தி இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கூடிய போராட்டம் எம்மாத்திரம். அதனால அந்த போராட்டத்தை பார்க்காமல், அந்த பிரச்சனையை பார்க்காமல், இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தாயின் கருவில ஏந்தினாரே, தாங்கினாரே, அவரை நீங்கள் இந்த நாளிலே பார்க்க முடியும். அவருடைய ஏந்துதலையும் அவருடைய தாங்குதலையும் நீங்கள் உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இன்றைக்கே அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. இப்பொழுதே அவருடைய முகத்தை நோக்குங்கள். ஏசாயா சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ரீஷா பாக்கா தாரா ரூகா தாரா ரீபாக்கா தாரா ராபாக்கா தாரா. இன்னைக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பர்வதங்கள் போல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் பனி போல உருகுகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். அவருடைய கரம் உங்களை தாங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால இந்த நாள் அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். ஏன்னா நம் தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். இந்த நாள் அதைத்தான் அவர் விரும்புகிறார். எனவே அவரை நோக்கி பார்ப்போம், காப்பாற்றப்படக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளே போவோம். உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவர். Praise the Lord. God bless you.